ஃபர்ஸ்ட் ஆடம் வெறும் சோல் அண்ட் பாடி தான் அவனோட மெயின். அவனுக்கு ஸ்பிரிட்னு ஒண்ணு இருந்தாலும் அவனோட ஸ்பிரிட்ல இருந்து அவன் தேவனோடு கனெக்ட் பண்ற அளவுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, கெப்பாசிட்டி அந்த ஸ்பிரிட்டுக்கு கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் அவன் கூட பேச தோட்டத்துல இறங்கி வந்தார். புதிய ஏற்பாட்டுல மட்டும் எப்படிங்க ஆவியில வர்றாரு? அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடே என்னவா இருக்கானா, ஒரே ஆவியா இருக்கானா. ஏன் இந்த மாதிரி ஏன் ஆதாம்கிட்ட இல்ல? ஏன்னா ஆடமோட மெயினே பாடி அண்ட் சோல் தான். அவன் ஃபர்ஸ்ட் ஆடம். அவன் யாரு? அதனாலதான் அவன் ஜீவ என்னவா ஆனானா, ஆத்மாவாக வந்தான். அவன் வெறும் ஆத்மா, சோலிஷ் மேன். அவன் ஸ்பிரிட்னு ஒண்ணு இருந்துச்சு. ஸ்பிரிட்னு ஒண்ணு இருந்ததுனாலதான் பாடியில உயிர்னு ஒண்ணு இருந்துச்சு. பாடிக்கு உயிர் எங்க இருந்து வருது? இவ்வளவுலாம் புரிஞ்சிச்சுன்னா நாங்க ஏன் சர்ச்சில் விசுவாசியா இருக்க பாஷா இருக்க மாட்டோமா அப்படின்னு நீங்க பாக்குற பார்வை எனக்கு தெரியுது. பாடிக்கு உயிர் எங்க இருந்து வருதுன்னா ஆவியில இருந்து தான் வருது.